கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் கொலோசியர் 1:27 வசனங்கள். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியமாகும். புறஜாதிகளுக்குள்ளே யூதர் அல்லாதவருக்கு தேவன் தமக்குள்ளே வைத்திருக்கின்ற பெரிய ரகசியம் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் வசிப்பதே ஆகும். இது நித்திய மகிமை பெற்றுக்கொள்வோம் என்று உறுதியான நம்பிக்கையை நமக்கு பெற்று தருகிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனம் நமக்கு 4 முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றன. முதலாவதாக, மறைக்கப்பட்ட ரகசியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த உண்மை முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்போது தேவன் தம்முடைய மக்களுக்கு இதை தெரியப்படுத்த விரும்புகிறார். ஆமென். இரண்டாவதாக, புறஜாதிகளுக்கும் உரிமை. புறஜாதிகளாகிய யூதர் அல்லாத மக்களுக்கும் கிறிஸ்துவின் மீட்பு மற்றும் ஆசீர்வாதம் உண்டு என்பதே இந்த ரகசியத்தின் ஒரு பகுதியாகும். ஆமென். மூன்றாவதாக, உங்களுக்குள் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒரு வரலாற்று கடவுளாக மட்டுமல்லாமல் விசுவாசிகளின் இதயங்களில் ஆவியாய் வாழ்கிறார். அதுவே கிறிஸ்துவத்தின் மிக பெரிய ஐஸ்வர்யமாகும். நான்காவதாக, மகிமையின் நம்பிக்கை. நமக்குள் வாழும் கிறிஸ்துவே நாம் எதிர்காலத்தில் அடைய போகும் பரலோக மகிமைக்கும் நித்திய ஜீவனுக்கும் உறுதியான அஸ்திவாரம் அல்லது நம்பிக்கையாக இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்கு தந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் நமக்குள்ளே வாசம் செய்யவும் வகை செய்து வைத்திருக்கிறார். இதுவே நாம் பெறப்போகும் மகிமைக்கு அத்தாட்சியாகும். தேவன் தம்முடைய ரகசியத்தை பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தினார். அது புறஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாக மீட்பு உண்டு என்பதே உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், எனவே மகிமையான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு என்பது அந்த மகிழ்ச்சியான செய்தியாகும். நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.